அவர் முயற்சி விடாமல் எப்படியாச்சும் இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும், நான் யாருங்கிறத காட்டணும் அப்படிங்கும்போது நம்ம கிர்லினோட ஒரு பேக் ஸ்டோரி வருங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது மற்றவங்கள ஃபன் பண்ணக்கூடிய கிர்லின். ஆனால் நம்ம கிர்லினுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டார்க் ஸ்டோரியும் ஒன்று இருக்கும். ஆமாம், நம்ம கிர்லின் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு கோயிலில் வந்து ட்ரைனிங் எடுத்ததாக வந்து சொல்லுவான் பார்த்தீங்களா. ஆமாங்க, அந்த கோயிலில் அவன் ஆல்ரெடி ட்ரைனிங் எடுக்கும்போது அங்கே உள்ளவங்க வந்து கிர்லினை ரொம்பவே கலாய்ப்பாங்க. ஏன்னா அவனை பார்த்துட்டு இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீலாம் வந்து அதாவது அவனை போட்டு அந்த அடிப்பானுங்க. அந்தளவுக்கு வந்து கிர்லின் வந்து அவனுமே ஒன்றும் சொல்ல முடியாது, சின்ன பையன், அவனால் என்ன பண்ண முடியும். அங்கே உள்ளவங்களாம் வந்து கிர்லினை அடித்து ட்ரைனிங் எடுத்துப்பானுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஆளாக இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடியாச்சும் நான் யார், எனக்கான அங்கீகாரத்தை நிரூபிக்கணுங்கிறதுக்காகவே வந்து கிர்லின் இந்த மாஸ்டர்கிட்ட வந்து போட்டியில் கலந்துக்கிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண் வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு கிர்லின்னு அவங்கள நினச்சிக்கிட்டு மண்ணில் அடிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோகோ சுற்றி உள்ளவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. கடைசியாக அடிக்கும் போது அந்த மண் வெட்டுற அந்த ஆயுதமே அப்படியே உடஞ்சிக்கிட்டு போய் மாஸ்டரோட கவட்டையில் குத்தும் பாருங்க. இதை பார்த்தோன்னே